அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஹிக்கனெக்ட் டீம்ஸ்ல நாங்க எப்படி ஓவர் டைமோட ஒரு டைம் டேபிள கிரியேட் பண்ணி அதை எப்படி ஷிஃப்டா ஆட்களுக்கு அசைன் பண்றன்றதை பார்ப்போம். இது நாங்களோட ஹிக்கனெக்ட் டீம்ஸோட ஹோம் பேஜ். நாங்க முதல்ல போக வேண்டியது அட்டெண்டன்ஸுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நாங்கள் அட் பண்ணி வச்சிருக்கிற பர்சன்ஸை காட்டும். நாங்கள் இது வரைக்கும் 3 பர்சன்ட் சாம்பிளுக்கு அட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க அடுத்ததாக போக வேண்டியது பேசிக் கன்ஃபிகரேஷனுக்குள்ள டைம் டேபிளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு டைம் டேபிளை நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். 2 விதமான டைம் டேபிள் இருக்குது, நார்மல் ஷிஃப்ட், ஃபிளெக்சிபிள் ஷிஃப்ட். நார்மல் ஷிஃப்ட்னு சொல்லிக்கல இலங்கையில் அநேகமாக பயன்படுத்தப்படுறது காலை இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை. உதாரணத்துக்கு காலை 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வேலை என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்கணும். நாங்கள் இக்வேஷனோட பேரை வைப்போம். நாங்கள் கலர்ஸ் வேண்டுமான கலர்ஸ் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட டைம் டேபிள் இருக்கும் போது எங்களுக்கு நிறங்களை வைத்து அடையாளம் காண்றது ஈஸியா இருக்கும். இதுல நீங்க ஒர்க் பீரியட் எங்களுக்கு 9 to 6 கேட்கல. எங்களுக்கு வேலிட் செக்இன் பீரியட் முன்னால 10 நிமிஷம் பின்னால 10 நிமிஷம் இருக்கும். அதாவது செக்இன் டைம் 9 மணிக்கு முதல் 10 நிமிஷம் 8:50, அடுத்த 9 மணிக்கு அடுத்த 10 நிமிஷம் 9:10 இருக்கும். அதே போலத்தான் செக் அவுட். இல்ல உங்களுக்கு ஸ்டாஃப் வெள்ளனே வருவாங்க, எங்களுக்கு டைமை நீங்க மாத்தணும் நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அது உங்களுக்கு வேண்டிய மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல செக் அவுட் டைமையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு 10 மணி வரைக்கும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டைம் டேபிளுக்கு நாங்கள் ஓவர் டைம் எப்படி செட்டிங்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஜென்ரலுக்குள்ள போனோம்னு சொன்னால் ஓவர் டைம் இருக்கும். நீங்கள் ஓவர் டைமுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். முதலாவது ஆப்ஷன் எங்களுடைய கவுண்ட் ஏர்லி செக்இன் அஸ் ஓவர் டைம், அதாவது வேலைக்கு நேரத்துக்கு முதலே வேலை செய்யறதை நாங்கள் ஓவர் டைமா கருதுறது. 2வது கவுண்ட் லேட் செக் அவுட் அஸ் ஓவர் டைம், வேலை நேரம் முடிய நாங்கள் தங்கி இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு போறது. நாங்கள் பொதுவாக இதைத்தான் பயன்படுத்த போறோம். அதனால அதையே நான் செலக்ட் பண்றேன். இஃப் லேட்டர் தேன் லேட்டஸ்ட் செக் அவுட் டைம் ஃபார் 20 மினிட்ஸ், அதாவது இப்போ உங்களுக்கு வேலை முடிய நேரம் 6 மணி, இது நாங்கள் 30 மாத்தினால் இப்ப நாங்கள் ஒரு 6:50 வரைக்கும் நாங்கள் வேலை செய்திருந்தால் எங்களுடைய ஓவர் டைம் எங்களுக்கு 50 நிமிடமாக கணிக்கப்படும். இதுவே நாங்கள் அந்த 30 நிமிடங்களுக்கு உள்ள நாங்கள் வேலை செஞ்சுட்டு போன மாதிரி இருந்தால், நாங்கள் 6:29க்கு செக் அவுட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஓவர் டைம் 0. அதாவது செக் அவுட் டைமுக்கு பிறகு நாங்கள் 30 நிமிடங்களுக்கு மேல வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஓவர் டைம் கருத்தில் கொள்ளப்படும். இது ஃபிளெக்சிபிள் ஷிஃப்ட்டுக்கானது, இது வீக்கெண்டுக்கானது. நாங்கள் இதை சர்வ் பண்ணி கொள்வோம். இதை சேவ் பண்ணிட்டு ஷெடியூலுக்கு வந்தீங்களா இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய நபர்கள் காட்டுது, பர்சன்ஸ் காட்டுது. இந்த பர்சன்ஸுக்கு நாங்கள் டைம் டேபிள், அதாவது ஷிஃப்ட் அசைன் பண்ணணும். முதலாவது தான் நாங்கள் இதில் போய் ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குறோம். ப்ளஸ்ஸை கொடுக்கல எங்களுக்கு நார்மல் ஷிஃப்டா ஃபிளெக்சிபிள் ஷிஃப்டான்னு இருக்குது. நார்மல் ஷிஃப்டில் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இக்விஷன் பேரில் ஒரு ஷிஃப்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் வெளி செக் இன் டைம் செக் அவுட் டைம் எங்களுக்கு கூட இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டைம் பீரியட் 2026 2036 வரைக்கும் இருக்குது. இது உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை குறைத்து கொள்ள முடியும். அதே போல யாருக்கு இது அட் பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க அட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இதுல நீங்கள் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். இல்ல எல்லாருக்கும் ஒரே டைம் டேபிள்ன்ற பட்சத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி போட்டு செலக்ட் ஆல் பர்சன் கொடுக்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேருமே இதுக்குள்ள வந்துவிடும். இப்போ நீங்கள் சேவ் கொடுக்கும்போது எல்லாருக்குமே டைம் டேபிள் அசைன் ஆக போகுது. இதுதான் நாங்கள் டைம் டேபிள் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஷிஃப்ட் அசைன் பண்ற முறை. நன்றி.